இரண்டாவது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று இந்தியா வரலாறு படைக்க அணியில் இடம்பெற்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் வீராங்கனை கமலினியும் முக்கிய பங்காற்றி அசத்தியுள்ளார். அவர் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து அவரது பெற்றோர் குணாளன் மற்றும் சரண்யாவுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். இரண்டாவது ஜூனியர் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக இந்திய அணியில் ஒரே தமிழக வீராங்கனையான கமலினி இடம்பெற்றுள்ளார் என்பது பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கமலினியினுடைய இந்த சாதனை பயணத்தை விளக்க நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் கமலினியினுடைய பெற்றோர்கள். வணக்கம் சார். ஒரு வெற்றி, அந்த வெற்றியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால பயணம் என்பது இருக்கும். கமலினியினுடைய அந்த பயணம் எப்படிப்பட்டது? இது 5 வருஷம் உழைப்பு. இது அந்த உழைப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி மதுரையிலேருந்து சென்னை வந்து இப்போ 3.5 இயர் 3 வருஷம் மேலே ஆச்சு. இங்கே நம்மகிட்ட அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி அங்கே மதுரையில் அந்தளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்காது. திருப்பி இங்கே என்ன அவங்களுக்கு உமன்ஸுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து வச்சு வளர்த்து அந்த மாதிரி வந்தது தான் இந்த அளவுக்கு ஹார்டாக ஒர்க் பண்ணி நானும் பாப்பாவும் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணோம். அது நல்லா விருப்பம். அதனால தான் அந்த அளவுக்கு போக முடிஞ்சிச்சு. இப்போ பெண் பிள்ளைகள் அப்படின்னா படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கிரிக்கெட் மாதிரியான ஒரு விளையாட்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரியான எதிர்ப்புகள்லாம் சந்திச்சாங்க? எதுக்கு இப்போ பெண் குழந்தைங்களை எதுக்கு வெளியே அனுப்பிக்கிட்டு, பாதுகாப்பு இல்லை அப்படின்ற பேச்சுக்கள் வரதான் செய்யும். அதுக்கு மேலே நம்ம சப்போர்ட் இருக்குது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குல்ல. எங்கே போனாலும் தனியாக விட போகிறது கிடையாது, கூடயே போவோம். அகாடமியாக இருந்தாலும் சரி, மேட்சஸாக இருந்தாலும் சரி, கூடயே தான் இருப்போம். அதனால் தனியாக போகிறதுக்கு உண்டான எந்த ஒரு அவங்களுக்கு கொடுத்தது கிடையாது. கூடயே இருக்கனால அதுக்கப்புறம் வெளியில் மேட்சஸ் போகிறாங்களோ TNCA கோச்சஸ் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. அதனால் பாதுகாப்பு நிறைந்ததாக எங்களுக்கு தோணுனால நாங்கள் இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணால் நாங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கமலினிக்கு எந்த வயதில் கிரிக்கெட் மேலே இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கேட்டிங் சாம்பியனாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை பார்த்து கிரிக்கெட்டுன்னாங்க. அப்படியே இது பண்ணி ஒரு 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, கிரிக்கெட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. இப்போ தொடர்ந்து இந்த கிரிக்கெட் விளையாடும் பொழுது துறை சார்ந்த அந்த அறிவுகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதற்காக என்ன மாதிரியான உழைப்பு அவங்க கொடுத்தாங்க? அன்றாட அப்டேட் நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் அவங்க பேட்டிங் பிடிச்சி விளாடுவாங்க. ஃபிட்னஸுக்கு தனியாக கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த பின்னாடி தான் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஆக முடியும். தொடர்ந்து அவங்க விளையாட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து WPL செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே 6th கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் முடிச்சுட்டு நல்லா அதில் அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினதுக்கப்புறம் சீனியர் இந்தியா ஆடணும். அதுதான் எங்களோட கனவு. கமலினியோட லட்சியமும் அதுதான். பொண்ணுக்கோ பையனுக்கோ என்ன விருப்பமோ, அவங்களுக்கு ஆம்பிஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூட இருந்து உழைச்சால் கண்டிப்பாக அவங்க முன்னேறுவாங்க. அவங்க விருப்பம்தான் மெயின். அவங்கள நீங்கள் பண்ணுங்கள், அவங்க கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அவங்க விருப்பம் இல்லாமல் எதையுமே நம்ம செய்யவே முடியாதுங்க. இன்னமும் கேட்டுக்குங்க, அது எப்பயுமே விருப்பத்தோடு தான் இருக்கும். எப்பயும் வாண்டோடு தான் இருக்கும். வாண்டட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னமும் அடுத்து IPL வருது, உமன்ஸ் IPLக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ் பண்ணணும். அடுத்து சீனியர் இந்தியா ஆடணும். அதுக்கு நாங்கள் கடுமையாக உழைக்கணும், சக்ஸஸ் பண்ணணும். அது கூட எல்லாமே பண்ணுவோம், வைப்போம். அதனால் உழைப்பு மட்டும், ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அதிகமாக இதாகும். அதனால் பொண்ணுங்கள் அவங்களோட என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ணுது. கனவு கண்டு இலக்கை நிர்ணயித்து அதற்காக ஓடி உழைத்தால் வெற்றி என்பது நிச்சயம் என்பதற்கு கமலினி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.